உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே முதல்வர் விஜய் என்ற வாசகத்துடனான பதாகையுடன் முதலமைச்சர் விஜயை சந்திக்க நடைப்பயணம் தொடங்கிய கேரள தம்பதி கோவை வந்தடைந்தனர். கேரளாவை சேர்ந்த ரஃபி மற்றும் சகானா என்ற இளம் தம்பதியினர் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் மீது கொண்டுள்ள பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டிருப்பது சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. சென்னை சென்று விஜயை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் பயணம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பயணத்தின் போது பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கோவை அருகே ஈச்சனேரி புறவழி சாலை பகுதியில் வந்தபோது அங்குள்ள தொழில் நிறுவனர் சிவா மற்றும் அவரது நண்பர்கள் ரஃபி சகானா தம்பதியினரை சந்தித்து வரவேற்றனர். நீண்ட தூரம் நடந்து வந்ததால் களைப்பாக இருந்த தம்பதியினருக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட தேவையான உபசரிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் அவர்களின் பயணத்திற்கு உதவும் வகையில் நிதி உதவியும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து ரஃபி மற்றும் சஹானா கூறுகையில், சிறுவயது முதலே விஜயின் திரைப்படங்களை ரசித்து வந்ததாகவும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற வேண்டும் என்ற ஆசையாலேயே இந்த நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர். போகுது, அது கால்நடையாக போகுது. அங்கிருந்து 650 கிலோமீட்டர் இருக்குது சென்னை வரைக்கும். நாங்கள் இப்போ பாலக்காடு கழிஞ்சு வாளையார் கழிஞ்சு தமிழ்நாடு பார்டர்லையும் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நாங்களிப்போ 150 கிலோமீட்டரு நடந்து வந்திருக்கு. நானும் என் ஒய்ஃபும் தான். இந்த மாதிரி நிறைய சினிமாலாம் பார்த்து அப்படியே அடிச்சு அப்போது தளபதியை பார்க்கணும், அதுதான் என் ஆசை. அதுக்காக எந்த அளவு வேணாலும் நான் இருக்கேன். 650 இல்லை 6000 கிலோமீட்டர் வேணாலும் ഇഷ്ടം കൊണ്ട് വിജയ് ആക്ടർ ഇപ്പോൾ CM എല്ലാം ഇങ്ങനെ കാണുമ്പോൾ തന്നെ ഒരു പ്രത്യേക സന്തോഷം. അപ്പോൾ പിന്നെ അവരെ കാണണം എന്നുള്ളൊരു ആഗ്രഹം വെച്ച് നടക്കാണ്. അതായത് ഒത്തിരി വെയിൽ കൊണ്ട് കൈയും കാലൊക്കെ ഇവിടെയൊക്കെ വേദന, കാലിന് പൊട്ടി മുറിവൊക്കെ ആയി. എന്നാലും ഞങ്ങൾ നടന്നു പോകും. എന്ത് സംസാരിക്കും? അതാ സംസാരിക്കാൻ വരൂല, കണ്ടാലേ ഒരു പ്രത്യേക സന്തോഷം തോന്നും. ഒന്ന് കൈ കൊടുക്കണം, ഒന്ന് ഹഗ് ചെയ്യണം, പറയാൻ കിട്ടൂല, വാക്കുകൾ കിട്ടൂല. ഞങ്ങൾ പോയിട്ട് വിജയ് സാറിനോട് പറയും, ഞങ്ങൾ കേരളത്തിൽ വരണം, ജനങ്ങളെ സഹായിക്കണം. അവിടുത്തെ കുട്ടികൾക്കും വലിയവർക്കും ഭയങ്കര ഇഷ്ടമാണ് സാറിനെ കാണാൻ. അപ്പോൾ നിങ്ങൾ എന്തായാലും തീർച്ചയായിട്ടും. மேலும் தங்களது சொந்த ஊருக்கு ஒரு முறை வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்க விரும்புவதாகவும் கூறினர். தம்பதியினருக்கு உதவி செய்த சிவா கூறுகையில், இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் பெரிய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் ஒரு பெரிய வைப் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கேரளா வரைக்கும். ஸோ பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது மூலயமா அவங்க ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன். ஒரு செல்ஃப்லெஸ் லவ் விஜய் சாருக்கு இருக்குது அப்படிங்கிற போது இது பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு சேஞ்ச் இது மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. இது நிறைய ஸ்டேட்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே இன்றைக்கி இவங்க தெரிஞ்சவொடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி இவங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே போய் டென்ட் கிடைக்காம நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எங்கே அவங்க டென்ட் போகிறதுக்கு ஒரு இடம் பெர்மிஷனும் கிடைக்கணும். ஸோ போக போக அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்களை மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறோம். விஜயை நேசிக்கும் ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் இருப்பதற்கு இந்த தம்பதியினரின் பயணமே எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். அவர்களை சந்தித்து உதவியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். ரஃபி சஹானா தம்பதியின் இந்த நடைப்பயணமும் அவர்களுக்கு வழியெங்கும் கிடைத்து வரும் வரவேற்பும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.